குருநாதருக்கு முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு டவுட் ஐயா, எனக்கு நிறையா கேள்வி கேட்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த மௌனத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மௌனத்தில் இருக்கிறேன்றாங்க. மௌனத்தில் இருக்கிறவங்க மலைக்கு மேலே மலைக்கு கீழே இருக்கணும். சாதாரண மௌனத்தில் இருந்துட்டு செல்லில் ஃபோட்டோ பிடிக்கிறது, செல்லில் பேசுறது, ஜாடமாடியாக பேசுறது, இதெல்லாமே ஒரு மௌனமா? மௌனம்னா எப்படி இருக்கணும்? அதை நீங்கள் உங்கள் மூலயமா சொன்னால் மக்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மௌனத்தை பற்றி வெளிப்படுத்தணும் ஐயா நீங்கள். நல்லது. இப்போ எல்லாரும் மௌனம்னா வாய் பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் மௌனம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே வாய் பேசாமல் இருக்கிறது மௌனம் கிடையாது. அதாவது அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்கிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாளும் ஒடுங்க பெற்றவர்கள் தான் மௌனமாக இருக்கிறவங்க. சிவசிவா. நம்ம இப்போ பேசாமல் இருக்காங்க. நம்மளுமே நிறைய பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் என்ன மௌனம்னு சொல்லிட்டு பேசாம எழுதி காட்டுறது, அப்புறம் செய்கையில காட்டுறாங்க. அப்ப என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் பேசுது. எங்க ஒரு இடத்துல மனம் பேசாம இருக்குதோ அதான் மௌனம். வாய் பேசாம இருக்கிறதுல இப்போ நம்ம கூட என்ன பண்றோம்னா மௌனமா தான் இருக்கும். ஆனா வாய் பேசுதா? ஆள் மனசு பேசாம இருக்கு. ஆள் மனம் அமைதி ஆயிடுச்சுனாலே அதுதான் மௌனம். அதுதான் பேசாம இருக்கிறது. இது நம்மளுடைய புரிதல் தான் தப்பு. நம்ம பேசினா எல்லாம் இது பண்ணிடுறோம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம பார்த்த உடனே ஒரு வியூவை என்ன பண்ணிடும், உள்ளுக்குள்ள மனம் எடுத்துக்கிடும். நம்ம கண்ணை மூடிட்டாலும் என்ன பண்ணும், மனம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஒருநிலைப்படுத்தணும். ஒருநிலைப்படுத்துறது தவத்தால மட்டும்தான் அது சாத்தியம்.